ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க படிச்சதெல்லாம் மறந்து போகுதா? இப்ப நான் சொல்ல போற இந்த மெமரி டெக்னிக் ரொம்ப சிம்பிளா இருக்கும், எஃபெக்டிவாவும் இருக்கும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அமைதியா உட்கார்ந்து மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்றத வந்து ஒரு ஆர்டரா ரீகால் பண்ணுங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி 2 மினிட்ஸ் அமைதியா உட்கார்ந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்சுக்கு வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் நடுவில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டின்னர் டைம் சேம் திங். ஸோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஹோல் டே என்ன நடந்துச்சுன்றதை கண்டினியூஸா நீங்க வந்து ஆர்டரா ரீகால் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் 30 டேஸ் 30 மினிட்ஸ் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றப்போ உங்களோட மெமரி பவர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்படி நீங்க ரீகால் பண்றப்போ எங்கெல்லாம் டைம் வேஸ்டா போகுதுன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு கத்துப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்